நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பா நல்லா இருக்கீங்க நம்புறோம். இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல ரோட்டு கடை காளான் எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன், இந்த காளானே நம்ம வீட்டுல செஞ்சு பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஒரு வழியா இன்னைக்கு வந்து நம்ம ரோட்டு கடை காளானை வீட்டிலேயே செஞ்சு பார்க்க போறோம். ரொம்ப சுலபமான முறையில வீட்டுல இருக்கிற பொருட்களை வச்சு செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரோட்டு கடை காளான் வீட்ல எப்படி செய்யறதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம காளான் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த அளவுக்கு நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் வந்து மைதா மாவு 1/2 கப் சேர்த்துக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு, என்ன ஆக்ஷன்லாம் கொடுத்துட்டு இருக்க, சீக்கிரம் போடுறீங்கன்னா அடுத்து அதை விட்டு. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய்த்தூள். இது வந்து கலர் மட்டும்தான் கொடுக்கும், காரம் இருக்காது. தேவையான அளவு உப்பு. இப்போ வந்து இதை நல்லா பிசையணும். இதுக்கு வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து எப்போ இஞ்சி போட்டு அரைச்சாலும் இந்த கல்லில் தான் அரைச்சோம். நல்லா கிளறிக்கலாம். ஓகே, இது நல்லா இப்போ பிசைஞ்சாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையணும். ரொம்ப நிறைய தண்ணி ஊற்றிடக்கூடாது. வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இதை குட்டி குட்டி வடைகளாக போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். கசப்பா இருக்கு. குட்டி குட்டி வடைகளா போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். ஓகே, பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்க, அப்படியே சிக்கன் 65 மாதிரியே இருக்கு. ஃபுல்லாக எண்ணெயை வடிகட்டிக்கோங்க. இப்போ முட்டைக்கோஸ் எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம காளான் மசாலாவுக்கு தேவையான மசாலா தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நம்ம முட்டைக்கோஸ் பொரிச்சோம் இல்லையா, அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இது லைட்டாக உப்பு சேர்த்துக்கோங்க, தேவையான அளவு உப்பு. உப்பு இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம், ஏன்னா பொரிச்சதுக்கு ஃபஸ்ட்டு செய்யும் போதே சேர்த்துக்கிட்டோம், அதனால் இதுக்கு மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டோம். வெங்காயம் நல்லா கண்ணாடி கருத்துக்கு வரதுனாலும் அதை மிக்ஸ் பண்ணுவோம். வெங்காயம் வதங்கிச்சு. லைட்டாக புளிப்பு டேஸ்ட்டுக்காக சாஸ் ஊற்றிக்கலாம்.
மிளகாத்தூள், கரம் மசாலா, லைட்டாக மஞ்சள்தூள், இதில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அது கொதிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வடைகளை பொரிச்சு வச்சிருந்தோம் இல்லையா, அந்த வடைகளை குட்டி குட்டி பீசஸாக புட்டு வச்சுக்கோங்க. ரொம்ப பெருசாக வேண்டாம், இவ்வளோ அளவு குட்டி குட்டியாக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருந்தா கேபேஜை சேர்த்துக்கலாம். கிண்டுறது தான் பெரிய ப்ராசஸ். இதான் ரோட்டு கிடைக்கும். இப்போ ரொம்ப பெரிய பீசஸாக இருந்தால் கரண்டியாலே இப்போ குத்தி விட்டுக்கோங்க. நல்லா வந்து குட்டி குட்டி பீசஸாக ஆகிடும். இதில் இருக்கிற தண்ணி நல்லா வற்றணும். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, காரணம் டேஸ்ட் ரொம்ப கம்மியாகிடும். ஓகே, இந்த ஸ்டேஜில் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருந்திருக்கு. இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வரணும். ரொம்ப நம்ம கொத்தமல்லியும் போட்டு சூடாக சர்வ் பண்ணிடலாம். இது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிட்ற காளான். இந்த கொத்தமல்லி கூடவே இன்னும் கொஞ்சம் வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது கற்கும் இருக்கும். இந்த காளானை பார்க்கும்போதே டெம்ட் ஆகுது. அப்பாக்கும் அருணிக்கும் கொடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லலாம். அருணி இப்போ செஞ்சு முடிச்சாச்சு, வாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். முட்டைக்கோஸ் வச்சு செஞ்சதுனால டேஸ்ட் நல்லா இருக்காதுன்னு நினைக்காதீங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். காளான் வச்சு செஞ்ச மாதிரி இருக்கும். வாங்க டேஸ்ட் செம்ம, சொல்லவே வேணாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி முட்டைக்கோஸை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்சுட்டோம். ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த காளான் மசாலா உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம அப்பா எப்படி இருந்துச்சு? தேங்க்யூ. அம்மாக்கும் கொடுத்துடலாம். அம்மாவுக்கு தண்ணி எடுத்து செம்ம. பை गाइस, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பாய். இங்கே